இங்க ஒரு கோயில் திருவிழா நடக்குது. அங்க ஆடக்கூடிய சாமி அந்த அம்மனுக்கு நேர்ந்து விட்ட ஆடு ஒண்ணு மிஸ் ஆகிருச்சு. அது திரும்ப வந்துச்சுன்னா அம்மனா தான் அந்த ஊருக்கு வரணும்னு சொல்ல, அது கேட்கிற ஊர் மக்கள் எல்லாமே ஒண்ணும் புரியாம நிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல புது எஸ்ஐ ஜாயின் பண்றாரு. அவர் அங்க உள்ள ஏட்ட பார்த்து இந்த ஊர் எப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நேரம் யாரோ ஜன்னல்ல கள்ளதைக்கு அடிக்கிறாங்க. உடனே எஸ்ஐயோ யாருன்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா பெரிய மூக்குத்தியா போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு அந்த ஏட்டையை பார்த்து 4 நாளாச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி, நீங்க இன்னும் அவனை கண்டுபிடிக்கல, அவன் இன்னும் வீட்டுக்கே வரல, ஒழுங்கா கண்டுபிடிச்சு தரீங்களா இல்ல நானே போய் அந்த ஆனந்த போட்டு தள்ளட்டான்னு சொல்லி கேட்கிறா. உடனே ஏட்டையாவோ ஒரு நாள் டைம் கொடுமா, நான் அதுக்குள்ள அவனை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றாரு. உடனே எஸ்ஐயோ அந்த ஏட்டையாவை பார்த்து யார் அந்த பொண்ணோட அப்பா எதுவும் மிஸ் ஆயிட்டாரான்னு சொல்லி கேட்க, ஏட்டையாவோ 4 நாள் ஆச்சு சார், அவன் எங்க குடிச்சிட்டு படுத்திருக்கான்னு வேற தெரியல, இவளுக்கு இதே வேலையா போச்சு சார், நீங்க இந்த கேஸை கண்டுக்காதீங்க சார், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூட்டிட்டு போறாரு. உடனே எஸ்ஐயோ அவனோட பேர் என்னன்னு சொல்லி கேட்க, ஏட்டையாவோ அவன் பேரு டோபி சார். உடனே எஸ்ஐயோ அவனோட ஃபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டுங்கன்னு சொல்ல, ஏட்டையாவோ ஒரு ரேக்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. இதுல எது சார் அவனோட ஃபைல்னு சொல்லி கேட்க, ஏட்டையா இது எல்லாமே அவனோட ஃபைல் தான். 10 போன எஸ்ஐயோ அந்த ஒரு ஃபாதர்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஃபாதரோ அவனுக்கு முதல்ல நான் தான் டோபின்ற பேரே வச்சேன், அவனுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் அவனுக்கு டோபின்ற பேர் வச்சேன், அதுல இருந்து அவன் உடம்புக்குள்ள ஒரு சாத்தான் புகுந்துட்டான், எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டான், போலீஸ் ஸ்டேஷனா தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான், இப்பவும் ஜெயில தான் கிடப்பான். இன்னொரு நாள் அவனை ரிலீஸும் பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்து சர்ச்சில் ஒரு ப்ராப்ளம் நடக்க, அந்த நேரம் ஃபாதரை வந்து அவன் தான் காப்பாத்துவான். அதுல அவனுக்கு வாட்ச்மேன் வேலையும் போட்டு கொடுப்பாரு. ஆனா சும்மா இருக்காம அங்க வர எல்லாரையும் பிடிச்சி அடிக்கிறதுனால சர்ச்சி ஃபாதர் அவனை வேலையை விட்டு நிறுத்திருப்பார். இருந்து போறவே மார்ச்சூர்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஃப்ரெண்டா மாறுறான். தினமும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் அந்த ஏரியில மீன் பிடிக்க உட்காடுறாங்க. அப்பதான் ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை அழுவுற சத்தம் கேட்க, அப்ப அந்த மார்ச்சூர் மேல தான் ஓடி போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு பச்சை குழந்தை யாரும் அங்க போட்டு போயிருக்கிறாங்க. அதை வந்து பாக்குறவன் உடனே அந்த குழந்தை தூக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடறான். பொண்ணு ஸ்கூல்ல சேர்த்து படிக்கவும் வைக்கிறான். பொண்ணுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு நினைக்கிற நம்ம டோபியோ பேங்க்ல போய் லோன் கேட்க போறான். பேங்க் ஆபீசரோ நீங்க என்ன வேலை பார்க்கீங்கன்னு சொல்லி கேட்க, இவனும் வெட்டுறதோ குத்துறது மாதிரி செய்ய பண்ண, அதை பார்த்து பயந்து போன மேனேஜரை இவனை வெளியே அனுப்பி விட்டுறாரு. இந்த நேரம் அந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்க ஒரு நபரை லோக்கல் தாதா மாதிரி டிக்கெட் இருக்கிறான். அதனால அந்த லோக்கல் தாதாவை போட்டு தள்ளணும்னு நினைக்கிற கறிக்கடைக்காரன் நம்ம டோபி கிட்ட டீல் பேசுறான். நான் உனக்கு வீடு கட்டி தந்துறேன், நீ அவனை போட்டு தள்ளிருன்னு சொல்றான். உடனே டோபியோ வீடு கிடைக்குதுங்கிறக்காக அந்த லோக்கல் தாதாவை போட்டு தள்ளுறான். அதுல டோபி கைதும் ஆகுறான். கைதாகிறவன் 7 வருஷம் கழிச்சு ரிலீஸும் ஆகுறான். அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது கறிக்கடைக்காரன் அந்த ஊர் தலைவராகவே மாறிடுறான். தலைவராகிறவன் தப்பான பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய எல்லாரையும் டோபியை வச்சே போட்டு தள்ளுறான். இதை தெரிஞ்சுக்கிற டோபி பொண்ணும் இவனோட வீட்டுக்கே வந்து டோபி இல்லைன்னா நீலாம் ஒரு ஆம்பளையே கிடையாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிடுறான். அதனால அன்னைக்கு நைட்டே டோபியை கைது பண்ண வைக்கிறவன் அடுத்த நாள் நைட் இந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு டோபியை வெளியே எடுக்கணும்னா நான் உள்ள வரவான்னு சொல்லி கேட்கறான். இந்த பொண்ணு வேற வழி இல்லாம உள்ளவான்னு சொல்ல அந்த பொண்ணு வாழ்க்கையை சீரழிக்கிறான். 2 மாசமா இருக்க தெரிஞ்சுக்கிற டோபியோ இதுக்கு யார் காரணம் சொல்லி கேட்கிறான். அப்பதான் அந்த பொண்ணோட காதலன் இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிறான். உடனே மம்பட்டி எடுத்து அடிக்க போக அந்த பொண்ணு அவன் மேல கையை வச்சுனா இதுக்கப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிடுறா. இதனால மனம் உடஞ்சு போனவன் வீட்டை விட்டே வெளியே போயிடுறான். ஆனா ஒரு கட்டத்துல டோபிக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வருது. நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்ல நம்ம பொண்ணு வாழ்க்கையில இந்த கறிக்கடைக்காரன் ரொம்ப விளையாடி இருக்கான்னு சொல்லி. அதனால அம்மன் அலங்காரத்திலேயே அந்த ஊர் கோயில் திருவிழாவில் வச்சு அந்த கறிக்கடைக்காரன்